நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன், கொடம்பாக்கம், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர். இந்த கோயிலுக்கு நாக தேவதைகள் வந்து செல்வது வழக்கமாக இருக்கிறது. இந்த பகுதி வாழ் மக்கள் சமீபத்தில் கூட பல தொலைக்காட்சியில ஒரு பெரிய நாக தேவதை வந்து காட்சி அளித்ததை எல்லா தொலைக்காட்சிகளும் வந்தது. நான் சேவ் செட்டிநாடுங்கிற ஒரு கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். நம்ம நகரத்தார் வீடுகளை பராமரிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு நீண்ட நாளாக இருந்தது. ஏன்னா இப்போதைக்கு இருக்க நகரத்தாரோட பிள்ளைங்கள் எல்லாம் வெளிநாட்டில் சம்பாதிக்க ஆரம்பித்து ஒரு இடைப்பட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்னே நலிவடைந்த நம்முடைய நகரத்தார்கள் இடைப்பட்ட காலத்தில் நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே மூதாதையர் வாழ்ந்த வீடுகளை பராமரிக்க வேண்டும் என்ற நோக்கம் இருந்தது. அந்த நோக்கத்தை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு சரியான ஆட்கள் இப்போ கிடைக்காதது. அவர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருந்தது. இப்போ எங்கள் சேவ் செட்டிநாடு கம்பெனியை வெப்சைட்டில் பார்த்ததுக்கப்புறம் பெரும்பாலான வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம் நகரத்தார் பிள்ளைங்கள் நம்மள்ட்ட எங்கள் வீடுகள் ரிப்பேர் பார்க்க வேண்டியிருக்கு, நீங்கள் பண்ணி கொடுக்க முடியுமா என்று கேட்டார்கள். நாங்கள் பண்ணி கொடுத்த வீடுகளை எல்லாம் பார்த்து திருப்தி அடைந்த காரணத்தினால் அதிகபட்சமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வீடுகளை எல்லாம் நான் தான் இப்போ பராமரித்து கொடுத்துருக்கேன். அதாவது மராமத்து பணி பழசைய அப்படி புதுசாகி தர வேண்டியது. இந்த கோயில் 1984 எம்ஜிஆர் புரூக்லின் ஆஸ்பத்திரியில் இருக்கும்பொழுது இந்த கோயில் உருவாக்கப்பட்டது. சரி. என்னுடைய வயது இன்றைக்கு 54 வயதாகிறது. 38 ஆண்டுகளுக்கு முன்பு 1984ஆம் வருடம் இந்த கோயிலை சிறு கோயிலாக ஒரு திண்ணையுடன் கூடிய ஒரு வேல் வைத்து இந்த கோயிலை உருவாக்கினேன். இந்த கிட்டத்தட்ட 3 கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இதுவரை நடந்திருக்கு. அண்ணன் தலைமையிலிருந்து அந்த 3 கும்பாபிஷேகத்துக்குமே நகரத்தார்கள் முழு ஒத்துழைப்பு. சரி. ஆமாம். ரிட்டையர் அண்ணன் ஜிஎம் மிஸ்டர் IOB GM தேனப்பன் அவர் கடந்த 2014 ஒரு கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அவர் பொறுப்பேற்றுக்கிட்டு எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. சென்னையில் வைர நகைகள் வாங்க அருணாச்சலம், ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் பள்ளத்தூரில் இருக்கிறோம். இந்த ஆன்மீகம் நகரத்தாரும் என்று பேசினால் நாம் நாளெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். பள்ளத்தூரில் இருக்கின்ற கருமாரி அம்மன் கோவில். இந்த கருமாரி அம்மன் கோயிலில் ஸ்தாபக தலைவர் செட்டிநாடு செல்லப்பன் என்கிற விசு அவர்களும் அதோட பொருளாளர் மாணிக்கம் அவர்களும் இப்பொழுது நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். இந்த கோவிலை பற்றியும் இந்த கோவில் உருவான விதத்தை பற்றியும் நம்முடன் பகிர்ந்து கொள்வார்கள். அண்ணே வணக்கம். வணக்கம். இந்த கோவிலை பற்றி சொல்லுங்கண்ணே. இது எப்போ ஸ்தாபகம் பண்ணீங்க, எப்படி நீங்கள் நிர்வாகம் பண்ணிட்டு வரீங்க, இதை பற்றி? முதல்ல நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சிக்கு என்னுடைய பகல் வணக்கம். இந்த கோயில் 1984 எம்ஜிஆர் புரூக்லின் ஆஸ்பத்திரியில் இருக்கும்பொழுது இந்த கோயில் உருவாக்கப்பட்டது. சரி. என்னுடைய வயது இன்றைக்கு 54 வயதாகிறது. 38 ஆண்டுகளுக்கு முன்பு 1984ஆம் வருடம் இந்த கோயிலை சிறு கோயிலாக ஒரு திண்ணையுடன் கூடிய ஒரு வேல் வைத்து இந்த கோயிலை உருவாக்கினேன். நானும் என்னோட நண்பர்களும் சேர்ந்து ஒரு 4-5 நண்பர்கள் சேர்ந்து இந்த கோயிலை உருவாக்கினோம். இன்றைக்கு பல சமுதாயப்பட்ட மக்களும் வழிபடுகின்ற கோயிலாக இது உருவெடுத்திருக்கின்றது. இந்த கோயிலுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், நம் திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலிருந்து ராமதாச சாமிகள் ஆசி பெற்று அவருடைய கோவிலிலிருந்து
புற்று மண்ணை எடுத்து கொண்டு வந்து அவர் ஆசீர்வாதத்துடன் இந்த கோயில் உருவாக்கப்பட்டது. இந்த கோயிலுடைய சிறப்பம்சம் அதுதான். இந்த கோயிலுடைய புத்து மண்ணை எடுத்துட்டு வந்து மூலவர் சன்னிதானத்தில் வைத்து பூஜிக்கப்பட்டு இந்த கோயில் ஸ்தாபிக்கப்பட்டது. மேலும் இந்த கோயிலுக்கு நாக தேவதைகள் வந்து செல்வது வழக்கமாக இருக்கிறது. இந்த பகுதி வாழ் மக்கள் சமீபத்தில் கூட பல தொலைக்காட்சியில ஒரு பெரிய நாக தேவதை வந்து காட்சியளித்ததை எல்லா தொலைக்காட்சிகளும் வந்தது. இந்த கோயில்ல வந்தது. அது எல்லா பொதுமக்களும் வியந்து பாராட்டியது ஒன்றும். மேற்கொண்டு இங்க புள்ளிமான் ஒன்று இந்த கோயிலை வலம் வந்த காட்சி இந்த பகுதி மக்கள் எல்லாரும் பார்த்து அறிந்ததே. இதெல்லாம் இது அதிசயப்பட்டு நடைபெற்ற நிகழ்வுகள். சரி, ஆனா இது என்ன வனதேவதை மாதிரியான தெய்வமா, எப்படி இது? இல்ல, இது காவல் தெய்வம். சரி, இந்த நமக்கு ஊருக்கு வடக்கே இருக்கின்றதுனால ஒரு சாமியார் வந்து இந்த கோயில உட்கார்ந்து இருக்கும் போது என்னிடத்தில் அவர் சொல்லும் போது 84 வருடங்களுக்கு முன்பு என்னிடத்தில் சொன்னது இன்றைக்கு என் பசுமையாக ஞாபகம் இருக்கிறது. உள்ளத்தே குடியிருந்து உலகாலும் வேதவள்ளி தெல்ல தெளிவான 1982 வருடத்துக்கு முன்னால் உள்ளத்தே குடியிருந்து உலகாலும் வேதவள்ளி தெல்ல தெளிவான திங்களனி நாகவல்லி மெல்ல திறந்த விழிமேன்மையெல்லாம் வழங்கிடவே பள்ளத்தூர் புகுந்தால் பாவைவல் கருமாறி என்று ஒரு பாட்டை பாடிவிட்டு சென்றார். இன்றைக்கு இந்த வடக்கே வாழுகிறது, தெற்கிலிருந்து ஊர் வடக்கு வாழப்போகிறது என்று சொல்லிவிட்டு சென்றார். இன்றைக்கு இந்த பகுதி வடக்கு பகுதியில் இந்த கோயில் அமைந்திருக்கிறனால் இந்த பகுதியில் மில்லுகள் தொழிற்சாலைகள் அதிகமாக இன்னைக்கு தமிழ்நாட்டிலே அதிகமான அரவே மில்லுகள் இருக்கக்கூடிய இந்த பகுதியாக காட்சியளிக்கிறது. அன்று அவர் அறம் சொல்லி சொன்னதை இன்று மெய்யாக்கின்ற வகையில இந்த கோயில் உருவெடுத்தது பிறகு தொழிற்சாலைகள் பெரிதாக அரிசாலைகள் பெருசாக உருவாக்கி வளம் வந்தது. இந்த பக்கம் ஊர் வளர்றது காரணமே அந்த அந்த ஒரு சித்தர் மாதிரி இருந்தவர் சொல்லலாம் அருள்வாக்குல தான் அப்படிங்கிற உண்மைதான். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பொதுமக்களுக்கும் அந்த நம்பிக்கை பரவுவதனால் செவ்வாய் வெள்ளிகள் பல பெண்கள் படையெடுத்து வருவது இந்த கோயிலுடைய சிறப்பம்சம். ஆடி திருவிழா போது ஒவ்வொரு வருடமும் ஆடி திருவிழா வந்து பல சமுதாயத்தின் சார்பாக மண்டபப்படி நடத்தப்பட்டு திருவிழா நடத்தப்படுகிறது. பல்லாயிரக்கணக்கான பேருக்கு அன்னதானம் போடப்படுகிறது. இங்கே சிறப்பு வந்து வேல் குத்தி பவனி வருவது, வேல் காவடி, பவரை காவடிகள் மற்றும் அக்னி சத்தியை எடுப்பது, தீ மிதித்தல், பூக்குழி இறங்குதல் போன்ற நிகழ்வுகள் வெகு விமர்சையாக நடைபெறும். இது வருடாவிடம் நடக்கின்றது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் பக்தர்கள் கூடுகின்ற இடமாக இந்த கோயில் உருவெடுத்திருக்கிறது. பல சமுதாயப்பட்ட மக்களும் இதில் வந்து அரவணைத்து செல்லக்கூடிய நிகழ்வுகளால் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நம் நகரத்தாராக இருந்தாலும் இங்கே அனைத்து சமுதாயத்தையும் அரவணைத்து நடத்தி கொண்டிருக்கின்றேன். சரி, இப்போ ஆனால் நீங்கள் வந்து அடிப்படையில் ஒரு நகரத்தாராக இருக்கீங்க, மற்ற சமூகத்துடைய ஒத்துழைப்போடு இந்த கோயில் நடந்து வருது. இப்போ வந்து புரூக்லின் ஆஸ்பத்திரியில் எம்ஜிஆர் அவர் இருந்தபோது தொடங்கப்பட்ட கோயில்னு சொல்கிறீங்க. இப்படி ஒரு இடத்த நீங்கள் தொடங்கணுங்கிறது உங்களுக்கு எப்படி சின்ன வயசில் ஒரு ஆர்வம்? அது ஏதோ என்னுடைய செவிக்கு எட்டியது, எண்ணத்தில் தோன்றியது. அதை நிறைவேற்றும் வண்ணம் இந்த இடத்துல அந்த கோயிலை உருவாக்க வேண்டும் என்று என்னுடைய உள்மனது சொல்ல ஆரம்பித்தது. 16 வயதிலே சொல்ல ஆரம்பித்தது. சிறுவர்களா சேர்ந்து ஒரு திண்ணை அமைத்து இந்த கோயில் வயசு 16 வயது, கிட்டத்தட்ட 10th + படிக்கிற வயசு. அவ்வளவு. இந்த கோயில் இன்னைக்கு எனக்கு வயது 54 ஆகிறது. 38 ஆண்டுகளாக நிர்வகித்து வருகிறேன். சாப தலைவராக இருந்து பல சமுதாயப்பட்ட மக்களை அரவணைத்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் முழுக்க நம் நகரத்தாரான என்னுடைய முயற்சியில் இந்த கோயில் உருவானது. நம்ம நகரத்தார் பெருமக்கள் சேர்ந்த உதவி பெரும்பாலான உதவிகள் வந்து நகரத்தார் பெருமக்கள் மூலியமா தான் வருகிறது. மேற்கொண்டு நகரத்தாருக்கு மண்டபப்படி இங்கே 3 மண்டபப்படிகள் நகரத்தாருக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு இடமும் 3 மண்டபப்படிகள் நகரத்தார் செய்து வருகிறார்கள். அது இந்த கோயிலுடைய சிறப்பு. சரி, இப்போ பெரிய விஷயம் அந்த நிர்வாக நிதிங்கிறது. பொருளாளராக நீங்கள் வந்து இது எப்படி எப்படி நீங்கள் மீட் அவுட் பண்ணுறீங்கிறத பற்றி? பொதுவாக நாங்கள் வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து கட்டாயப்படுத்தி யார்ட்டையும் வாங்குறது மேக்ஸிமம் வந்து அவங்களாம் தன்னார்வமாக கொடுக்குறவங்க நேர்த்தி கடன் மாதிரியான தந்தா யாரையும் கம்பல் பண்ணலை, தந்தா வாங்கிக்கிறோம். 10 மாதத்துக்கு அவங்க அண்ணன் தான் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 34 வருஷமாக அவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில நேரம் உங்களுக்கு தெரியும் பொருளாதார நிலைமைகள், சில நேரம் வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்கும். அன்னைக்கெல்லாம் கையிலேருந்து போட்டு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பொதுமக்களும் கொடுக்குறாங்க. அதுக்காக நம்ம வந்து இல்லைன்னு சொல்லலை. அவங்கள போய் நாங்கள் வற்புறுத்துறது கிடையாது. அதே மாதிரி இந்த பகுதியில் நகரத்தார் பெருமக்கள் வந்து கோயிலுக்கு நல்லா செய்கிறாங்க. நம்ம போய் கேட்டு இல்லைன்னு சொல்கிறதில்ல. நாங்களும் அண்ணனோட நிறைய தடவை சென்னை, அங்கே திருச்சி மாதிரிலாம் போய் நம்ம நகரத்தார் பெருமக்களை பார்த்துருக்கோம். அவங்களாம் நல்லா பண்ணி தர்றாங்க.
இந்த கிட்டத்தட்ட 3 கும்பாபிஷேகம் நடந்திருக்கு இதுவரை நடந்திருக்கு. அண்ணன் தலைமையேற்றதுலேருந்து அந்த 3 கும்பாபிஷேகத்துக்குமே நகரத்தார்கள் வந்து முழு ஒத்துழைப்பு. சரி. ஆமாம். ரிட்டையர் அண்ணன் ஜிஎம் வந்து ஐஓபி ஜிஎம் தேனம் அவர் கடந்த 2014 ஒரு கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அவர் பொறுப்பேற்றுக்கிட்டு எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி திருப்பூர்லேருந்து சிதம்பரம் ஒருத்தர் அவர் ஒரு கும்பாபிஷேகம். இந்த மாதிரி எல்லா நகரத்தார் ஒத்துழைப்போட இது வந்து சிறப்பாக நடந்தது. பொதுமக்கள் மற்ற சமூக மக்களும் சேர்ந்து 10 மண்டபப்படி சார். 10 மண்டபப்படியில் வந்து எல்லா வெள்ளாளர், ஆசாரி, முத்திரையர், நாடார், அப்புறம் இல்லை இதே மாதிரி எல்லா சமூகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அத்தனை சமூக மக்களும் சேர்ந்து எல்லாரும் வந்து இந்த தெய்வத்தை வந்து கொண்டாடுறாங்க. அந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க. அதுக்கு உள்ள பலன்கள் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அதனால தான் அவங்க வர்றாங்க, சாமி கும்பிட்றாங்க. அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு சார். சரி. பொருளாதாரங்கிறது வந்து மிகப்பெரிய லெவலில் இல்லைனாலும் ஒரு சிறப்பாக நடத்துகிற அளவுக்கு எங்களால். சரி. இப்போ நீங்கள் 2 பேருமே வந்து அடிப்படையில் வேறு தொழிலெல்லாம் இருக்கும். ஆன்மீகத்துக்குன்னு நேரத்தை எப்படி ஒதுக்கி நீங்கள் எப்படி அதை சொல்லுங்க மெயினாக. நான் வந்து சேவ் செட்டிநாடுங்கிற ஒரு கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். சரி. நம்ம நகரத்தார் வீடுகளை பராமரிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு நீண்ட நாளாக இருந்தது. சரி. அது ஒரு 25 வருடங்களுக்கு முன்னால் எங்களுடைய வீடை வந்து பராமரிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. சரி. அதில் நான் நிறையா கற்றுக்கணும்னு விரும்பினேன். நம்மளோட வீடுகள் நகரத்தார் வீடுகள் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் அழிக்கப்பட்டு விட்டது. நம்மளுடைய நகரத்தார் பெருமக்கள் வந்து பெரும்பாலான நகரத்தார் பெருமக்கள் வந்து நலிவடைந்ததுனால நலிவடைந்த காரணத்தினால பாதி வீடுகள் விற்கப்பட்டது, ஏமாற்றி வாங்கப்பட்டது. இதெல்லாம் என்னோட அடிமனதில் ஆழமாக பதிந்த காரணத்தினால நான் வந்து இந்த நம்மளால் புதுசாக வீடு தான் கட்ட முடியாது, கட்டிய வீடை வாதகக்கூடிய வாய்ப்புனால் கிடைக்குமா என்று முயற்சி செய்து அதுக்கான ஹோம்ஒர்க் எடுத்துக்கொண்டு நம்முடைய வீடுகளை பராமரிக்க வேண்டும் என்று எண்ணம் அடிமனதில் தோன்றியதனால என்னுடைய கம்பெனி நேம் சேவ் செட்டிநாடு என்று பெயரை வைத்து நம்ம இப்போ வீட்டை பாதுகாக்கிறதுக்கு, இப்போ கட்டி கொடுப்பதற்கு, இப்போ மராமத்து செய்து கொடுப்பதற்கான வேலைகளை ஆயத்த பணிகளை செய்து கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து பண்ணியிருக்கோம். ஒரு 40-50 வீடு நம்ம செட்டிநாடு பகுதியில் பண்ணியிருக்கிறோம். அதனால் சேவ் செட்டிநாடுங்கிற கம்பெனியில் இப்போ நம்மளுடைய வெப்சைட்டில் போய் chetnad.com போட்டு தேனுவிலாஸ் தேனப்பன் ஹவுஸ் போட்டிங்கன்னா ஒரு 10 லட்சம் வியூவர்ஸ் பார்த்துருப்பாங்க நான் பண்ண வீடை. அதனால் அந்த மாதிரியெல்லாம் நிறையா வீடுகள் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் நகரத்தார் பெருமக்கள். ஏன்னா இப்போதைக்கு இருக்க நகரத்தாரோட பிள்ளைங்கள் எல்லாம் வெளிநாட்டில் சம்பாதிக்க ஆரம்பித்து ஒரு இடைப்பட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்னே நலிவடைந்த நம்முடைய இப்போ நகரத்தார்கள் இடைப்பட்ட காலத்தில் நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே மூதாதையர் வாழ்ந்த வீடுகளை பராமரிக்க வேண்டும் என்ற நோக்கம் இருந்தது. அந்த நோக்கத்தை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு சரியான ஆட்கள் இப்போ நான் கிடைக்காதது, அவர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருந்தது. இப்போ எங்கள் சேவ் செட்டிநாடு கம்பெனியை வெப்சைட்டில் பார்த்ததுக்கப்புறம் பெரும்பாலான வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம் நகரத்தார் பிள்ளைங்கள் நம்மள்ட்ட எங்கள் வீடுகள் ரிப்பேர் பார்க்க வேண்டியிருக்கு, நீங்கள் பண்ணி கொடுக்க முடியுமா என்று கேட்டார்கள். நாங்கள் பண்ணி கொடுத்த வீடுகளை எல்லாம் பார்த்து திருப்தி அடைந்த காரணத்தினால் அதிகபட்சமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வீடுகளை எல்லாம் நான் தான் இப்போ பராமரித்து கொடுத்துருக்கேன். அதாவது மராமத்து பண்ணி அதை பழசைய அப்படி புதுசாகி தர வேண்டியது. அந்த நான் பராமரித்து கொடுக்குற வீடுகளுக்கு குறைந்தபட்சம் 20 ஆண்டுகள் மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி நான் உத்தரவாதம் கொடுத்து பண்ணி கொடுக்குறேன். அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு என்கிட்ட எல்லாரும் வர்றாங்க. நான் என்னுடைய வயசில் 25 ஆண்டு காலத்தில் 20 ஆண்டு காலங்கள் கடந்த வீடுகள் எல்லாம் நான் காட்டியிருக்கேன். நான் பண்ண வீடுகள் இன்னைக்கு அது இந்த புதுப்பொலிவுடன் இருக்கிறத பார்க்குறாங்க. அதனால் என்னிடத்தில் வர்றவங்களுக்கு எங்களுடைய கம்பெனி சார்பாக சிறப்பான இதுகளை பண்ணி பராமரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து நம்முடைய சிறப்பு. இதனால் நம்முடைய செட்டிநாடு பகுதியில் வீடுகள் பாதுகாக்கப்படுகிறது. இப்போ வந்து இன்னொன்று வந்து நீங்கள் இந்த மாதிரி பணிகளை வந்து பள்ளத்தூர் சுற்று வட்டத்தெல்லாம் பண்ணுறீங்களா? 76 ஊரில் எங்கே இருந்தாலும் ஒரு வீடு அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும், பண்ணி கொடுப்பீங்களா? தமிழ்நாட்டில் எந்த இடத்துல எங்கே கூப்பிட்டாலும் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நாங்கள் இதுவரை ஒரு 30 ஊர்களில் செய்திருக்கோம். இதுவரை செய்திருக்கோம். ஒரு 40லேருந்து 50 வீடு பண்ணி கொடுத்துட்டோம். பெரிய வீடுகள், சின்ன புது வீடுகள் கட்டி கொடுக்குறோம். எங்களுடைய கம்பெனி என்ற 100 கட்டிட பணியாளர்கள் வேலை பார்க்கிறார்கள், ரெகுலராக ஒர்க் பண்ணுறவங்க, அவங்கள வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், இன்னைக்கு இருக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து இன்னொரு 5 ஆண்டுகளுக்கு தான் பழைய மெட்டீரியல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால் கூடுமானவரை நம்ம நகரத்தார் பெருமக்கள் பழைய வீடுகளை மராமரித்து பண்ண வேண்டும் என்று நினைத்தால் உடனடியாக இந்த ஒரு 5 ஆண்டு காலத்துக்குள்ளே பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா புதிதாக வாங்கும்போது
ஒரு அடி ரீப்பர் இன்னைக்கு பழைய ரீப்பர் 20 ரூபாய்க்கு கிடைக்குது, புதிய ரீப்பர் வாங்கினா 80 ரூபாய்க்கு வாங்க வேண்டியிருக்கு. அது ஒன்று காஸ்ட் 400% இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே அந்த காஸ்ட்டுகளை மிச்சப்படுத்துவதற்கு தன்னால் ஆன முயற்சிகளை செய்ய வேண்டும். அவர் வீட்டை அதாவது தேவையானவற்றை மட்டும் பராமரிப்பதற்கான செலவுகளை கணக்கிட்டு செய்யக்கூடிய பில்டர்ஸுகளை வைத்து பராமரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சிண்ணே. இது ஒரு நல்ல தகவல். இது செட்டிநாடை சேர்ந்த பெருமக்களுக்கு வந்து என்னென்னா அவங்க வீடுகளை பராமரிக்கணும் அல்லது வந்து மராமத்து பணிகள் பண்ணி புதுசாக பண்ணிக்கணும். ஏன்னா புதுசாக கட்டுறதுங்கிறது முடியாது இல்லை. எவ்வளோ பணம் வச்சுனா கூட வாய்ப்பு குறைவு. அந்த வகையில் வந்து நல்ல தகவலை தெரிவிச்சிருக்கீங்க. உங்கள் நம்பரை நாங்கள் போடுறோம். உங்களை மக்கள் தொடர்பு உண்டாங்கன்னா நீங்கள் நல்லா நிச்சயம். என்ன நான் கேட்க வந்தேன், நான் இவ்வளவு பிஸி ஷெட்யூலில் நீங்கள் ஆன்மீக பணிகளை எப்படி நீங்களும் அவங்க மாணிக்கம் எப்படி எங்களுக்கு மாலை நேரத்தில் இதுக்காக கோயிலுக்காக திருப்பணிக்காக ஒரு திருக்கோயில் பணிக்காக ஒரு 2 மணி நேரம் ஒதுக்குறோம். சரி, நிச்சயமா அந்த 6 நீங்கள் அதை நீங்க நிர்வாகிகள் அந்த மாதிரி? ஆமா, என்னுடைய நிர்வாகிகள் என்னுடைய சக நிர்வாகிகளும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. சரி, 38 ஆண்டு காலமாக எங்கள் நிர்வாகத்தில் எந்த ஒரு இடர்பாடுகளும் இல்லை. சரி, அதனால தடையில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு உறுதுணையா திரு மாணிக்கம் அவர்கள் இருக்காரு. அவர் நான் இல்லாத நேரத்தில் அந்த பணிகளை சிறப்பாக செயல்படுத்துவார். அது இவர் பாலிடெக்னிக்கில் இவர் கேஷியராக ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே செட்டிநாடு பாலிடெக்னிக்கில் ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கிறதுனால அவரை வைத்து நாங்கள் இந்த பணிகளை திறம்பட செய்கிறோம். இப்போ 38 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ், ஆன்மீக அனுபவங்கள் ஏதாவது நீங்கள் கிராஸ் பண்ண விஷயங்களை நீங்களாக உங்கள் மாணிக்கலாம் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம கோயிலில் நாங்கள் யதார்த்தமாக எங்களோட சொல்லுவோம், எங்கள் கோயிலுக்கு வாங்க, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்கிறோம். இது கல்யாணம் சில பேர் கிண்டலுக்காக நாங்கள் சொல்கிறோம்னு சொல்லுவாங்க. சில பேர் தொடர்ந்து நாங்கள் சொன்னதை கேட்டு வந்தவங்களுக்கு நிறைய பேர் கல்யாணம் ஆகி அவங்க வந்து எங்கள் இடத்தில் சொல்லும்போது அது மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. சில பேருக்கு அம்மா போட்டிருக்கோம் நம்ம கோயிலேருந்து தீர்த்தம் வாங்கிட்டு போங்க சரியாக போவோம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்தவங்களுக்கெல்லாம் சரிவத்தை நிவர்த்தி பண்ணி கொடுத்துருக்கா. சரி, கருமாரி அதே மாதிரி சார் திருவிழா டயத்துலாம் அம்மனுக்கு வந்து திருவிழா டயத்தில் இந்த வளையல் இதெல்லாம் சாத்துவோம். அதை வந்து நம்ம திருவிழா முடிஞ்ச ஒரு 10 நாள் ஏலம் விடுவோம். அதை வந்து இந்த கல்யாணம் குழந்தை பிறக்காத பாக்கியம் கிடைக்காதவங்க வந்து ஏலத்தில் எடுப்பாங்க. எடுத்து அவங்களுக்கு ஒரு 3 மாதம் 4 மாதத்துல குழந்தை பாக்கியம் உண்டாகி அடுத்த திருவிழாவுக்கு வந்து அதே மாதிரி அவங்க வந்து ஏலம் எடுத்த அமௌண்ட்டை எங்களுக்கு கொடுத்துட்டு சாமிக்கு நன்றி சொல்லிட்டு நாங்கள் ஏலம் எடுக்கும்போது பொதுமக்கள்கிட்ட சொல்லுவோம். அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நெகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. அம்பாளை நம்புறவங்களுக்கு அவள் வந்து முழு ஒத்துழைப்பு. இது வந்து எல்லா சமுதாய மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக அது நடக்குது. வேண்டிக்கிட்டவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கலை, எந்த மாற்றமும் இல்லை. இது ஒரு பவர் இருக்கனால தான் இவ்வளோ கூட்டு. நீங்கள் திருவிழாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பல்லாயிரக்கணக்கான பேர் வருவாங்க. நேர்த்திக்கடன் நிறையா செலுத்துறாங்க. நாங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக தான் அதை நினைக்கிறாங்க. அந்த இந்த சமூக பணி ஆன்மீக பணி செய்கிறத எங்களுக்கு அம்பாள் கொடுத்த வாய்ப்பாக தான் நினைக்கிறோம். இங்கேருந்து ஒரு நடத்தி கொடுக்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் எல்லாரும் கிடைச்சிடாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நான் நினச்சி அது உளப்பூர்வமாக செஞ்சுட்டு இருக்கோம். அது வந்து வெளியில் எப்படி யாருன்னா அதெல்லாம் வந்து நாங்கள் பண்ணுறதில்லை. எல்லாரும் வர்ற விமர்சனங்கள்ங்கிறது கல்லடி இப்போ என்ன பழுத்த மரத்தில் கல்லடி பட்டா தான் இது மாதிரி நமக்கு அதில் வரத்தான் செய்யும். பொது காரியங்கள் ஈடுபடும் போது அவர் முருகப்பா குடும்பத்தினுடைய தலைவர் அருணாச்சலம் செட்டியார் இருந்தாங்க. அவர் என்கிட்ட சொல்லும்போது என்கிட்ட சொல்லுவார், அவர் செல்லப்பா நீ சொல்லும்போது கேட்டு எல்லாரும் அரவணைத்து செல்லணும். பொது காரியங்கள் ஈடுபடும் போது பல இதை சொல்லுவாங்க, நம்ம இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடணும். நம்முடைய பணி வந்து நமக்கு திருப்தியாக இருந்து நேர்மையாக பண்ணணும்னு நினைத்தா அதை மட்டும்தான் நம்ம கேட்டுக்கொண்டு பொது காரியங்களை பல பேர் சொல்கிறத நம்ம கேட்டுக்கூடாது. நமக்கு எது சரிப்படுதோ அதை மட்டும் செய்ய வேண்டும். அதை நீ ஒழுங்காக திறம்பட செய்துட்டு வா அப்படின்னு எனக்கு அறிவுரை வழங்கினாங்க. நீங்கள் அந்த முருகப்பா குடும்பம் வந்து பள்ளத்தூரில் தான் இருக்குது. டி நிறுவனத்தினுடைய குடும்பம், அந்த பெரிய குடும்பம், பெரிய தொழிலதிபர். அவங்க எனக்கு அறிவுரை கொடுத்ததெல்லாம் அப்படி தான் கொடுத்தாங்க. இங்கே கோயிலூர் மடாதிபதி காசி விஸ்வநாத சுவாமி இருந்தாங்க. அவங்க தான் அந்த பசுமடத்துலேருந்து கல் வாங்கி பட்டியக்கல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அவங்க வந்து இந்த கோயில் எனக்கு அரவணைக்கு செல்லக்கூடிய அந்த வயதில் எனக்கு 18 வயசுல எல்லாம் அவங்க எனக்கு ஆன்மீகத்தில் நான் எப்படி ஈடுபடணும், ஆன்மீக தொண்டுகள் எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு அறிவுரை வழங்கினாங்க. அதன்படி நாங்கள் செய்து கொண்டு. சரி, உங்களுடைய வீடுகளில் உங்களுடைய இல்லத்தரசிகள் உங்கள் குழந்தைங்கள்லாம் கோயிலுக்கு எப்படி நீங்கள் இந்த ஈடுபாட்டுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க? அவங்க இதில் நான் எதுவுமே தலையிடுறது இல்லை. இந்த வயசில் நீங்கள் வந்து தலையிட்டு இருக்கிறது பெரிய விஷயம்,
அதனால் நீங்கள் எங்களால் ஆன ஒத்துழைப்பை தர்றோம்னு எங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்காம வீட்டில் அது ஒரு நமக்கு ஒரு பெரிய இதுவாயிருது. 10 நாள் திருவிழாவில் 24 மணி நேரம் கோயில் இருப்பதற்கு அனுமதித்ததே எங்களுக்கு பெரிய வாய்ப்பு. அது எங்கள் குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் புரிந்து கொண்டு எங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு எங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறார். ஓகே ஓகே, ரொம்ப மகிழ்ச்சியான இந்த பள்ளத்தூர் கருமாரி அம்மனுடைய அருள் நம்ம அத்தனை பேருக்கும் கிடைக்கட்டும். நல்லா நம்ம நகரத்தார் சமுதாயத்துக்கும் நல்லா கிடைக்கட்டும். நம்ம நகரத்தார்கள் எல்லாம் நல்லா நீண்ட ஆயுள் பெற்று வளமுடன் வாழ இந்த கருமாரி அம்மன் அருள் வாங்குகிற உத்தரவாதத்தை நாங்கள் தருகிறோம். ஆமாம், இந்த மற்ற சமூகத்தினரோட சேர்ந்து நீங்கள் ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆன்மீக பணியான தொடர்வதற்காக நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எங்களுக்கு இந்த வாய்ப்பளித்த உங்களுக்கு உங்கள் தொலைக்காட்சிக்கும் மிக மிக நன்றி. எங்களுக்கு கோயில் பெருமையை எடுத்துக்கூறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் நினச்சி ரொம்ப நன்றி சார். நன்றி.